Hello everyone, welcome to நம்ம channel அன்புடன் உங்கள் சதீஷ். Thank you so much for joining. So reasoning set 7ல வந்திருக்கோம். reasoning set 7 என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு circular arrangement and then ஒரு blood relation. Okay, be ready for that. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அப்படிதான். ஸோ என்ன டாபிக் அப்படின்றத ஷேர் பண்ணியாச்சு. நீங்க பாஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதன் பிறகு நான் இதுக்கான ஆன்சர் கீயை நான் ஷேர் பண்ண போறேன். பிகினரா இருந்தீங்கன்னா சொல்யூஷனை நின்று பாருங்க. நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்றேன், எனக்கு ஐடியா இருக்கு அப்படின்னா நீங்கள் கொஷினை ஸ்கிப் பண்ணி ஆன்சர் கீ நான் காமிப்பேன், அப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். ஓகே ரைட், நான் சொல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். ரைட், 8 people ABCD EFGH were seated around a circular table facing inwards. அப்பா, facing towards the center. ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல, facing towards the center. ஓகே, facing towards the center ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? H was seated opposite to B. H was seated opposite to B and immediate left of E. யாரு இதை யாரை மீன் பண்ணுறாங்க? H தான் இல்லையா? H is to the immediate left of E. Yeah. H was seated opposite to B. B ஓட oppositeல இருக்காங்க. Right. ஓகேவா? For example, இப்படியும் போடலாம். ஓகே, நான் இப்படி வரைஞ்சிக்கிறேன். H was seated opposite to B and immediate left of E na H is immediate left of E. H is to the immediate left of E. Okay, done. Very good. A was seated third to the right of F. A was seated third to the right of F. அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. A was seated third to the right of F. ஏன்னா A பாயிண்ட் இல்லை, அதனால நான் எழுதிக்கிறேன். And opposite to the person seated to the immediate right of E. யாரை மீன் பண்றாங்க? நல்லா கவனிங்க. A was seated third to the right of F and opposite to the person seated to the immediate right of E. So இதை யாரை மீன் பண்றாங்கன்னா ஏவை தான் மீன் பண்றாங்க இல்லையா? So A எப்படி இருக்காரு அப்படின்னா opposite to the person who is to the immediate right of E. Immediate right of E னா immediate right இதுதானே, E ஓட immediate rightக்கு oppositeல தான் A இருக்காரு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. F ஓட தேர்ட் ரைட்ல தான் A இருக்காருன்ற கண்டென்ட்டும் தெரியும். வேற என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு? கமான், இதுல இருந்து இது வரைக்கும் அந்த பாயிண்டோட மீனிங் அதுதான் இல்லையா? கொஞ்சம் நீங்க நிதானமா ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா கிளியரா புரியும். வெரி குட். D was seated second to the left of C. D was seated second to the left of C னா C ஓட செகண்ட் லெஃப்ட். C அப்சர்வ் பண்ணனும், இதுதானே லெஃப்ட். D was seated and then I think we have done the puzzle இல்லையா? சாரி, circular arrangement easily. ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கு? A B C D E F and then G தான் மிஸ் ஆகுது. ஸோ இதுதான் உங்களுடைய ரிமைனிங் லெட்டரா இருக்க போகுது. ஓகேவா? சூப்பர், we have done the puzzle. I think இதுதான் கரெக்டான ஆன்சர். இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐ திங்க் டெஃபினட்டா கரெக்டா இருக்கும். இதுல கஷ்டப்படுற அளவுக்கு ஒன்றும் எந்த பெரிய இன்ஃபர்மேஷன்ஸும் இல்லை. ஓகே ரைட், வாங்க அடுத்ததா பிளட் ரிலேஷன் போகலாம். பிளட் ரிலேஷன். ஓகே, பிளட் ரிலேஷன் இஸ் நாட் அன் ஈஸி டாபிக் ஃபார் அஸ். ஸோ இது நம்ம எப்படி ஈஸியா சால்வ் பண்றது, திங்க் பண்ணி சால்வ் பண்ணணும். கண்டிப்பாங்க இது ஒரு ஈஸியான क्वेश्चन கிடையாது. கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு தான் சால்வ் பண்ண முடியும். அப்சர்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? F is the ant of C. F is the ant of C அப்படின்னா இப்படி தானே நம்ம எழுதுவோம். சி, நான் ஆக்சுவலா மேரிட் கப்பிள்னா நான் டபுள் ஏரோ போடுவேன். மேல்னா பிளஸ், ஃபீமேல்னா மைனஸ், பிரதர் ஆர் சிஸ்டர்னா சிங்கிள் ஏரோ போட்டு நான் என்னுடைய நோட்டேஷன் இதுதான். நீங்க எப்படி வேணா எழுதிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கான மீனிங் இதுதான், எழுதியாச்சு. D is the brother-in-law of E. ஸோ இது கூட ரிலேட் ஆகுதா? இல்ல. D is the brother-in-law. D is the brother-in-law. See, wait. D is the brother-in-law. இதுவும் தனியான பாயிண்ட் தான். D is the brother-in-law of E. Okay. And the next point, G is the son-in-law of A. G is the son-in-law of A. A ஓட son-in-law. சரி, G is the son-in-law of A. A இருக்காங்க. ஓகேவா? அவங்களுடைய டாட்டரோ சன்னோ. G is the son-in-law அப்படின்னு தெரியுது. G is the son-in-law. ஓகேவா? G is the son-in-law அப்படின்னா கண்டிப்பா இங்க ஒரு ஃபீமேல், அதாவது A ஓட டாட்டர் தான் இங்க மேரிடா இருப்பாங்க இல்லையா? G is the son-in-law of A. ஓகே, A is the father-in-law of B. ட்விஸ்ட் பாருங்க. A is the father-in-law of B னா இன்னொரு ஜெண்டர் இருக்கு இல்லையா? A is the father-in-law of B. ஓகே, father-in-law of B. பட் B ஓட ஜெண்டர் தெரியல. B மேபி மேலாவும் இருக்கலாம், ஃபீமேலாவும் இருக்கலாம் இல்லையா? ரைட். ஓகே, B ஒரு மேரிடு அண்ட் தென் டெஃபினட்டா Gயும் ஒரு மேரிடு அப்படின்ற அவுட்புட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. யோசிச்சு பார்ப்போம். இவரு ஃபீமேல் தான் இல்லையா? இவங்க ஃபீமேல், பட் இவங்களோட மேலா ஃபீமேலான்றது தெரியல. அடுத்த பாயிண்ட் என்ன? A is the father-in-law of B. B is the mother of C. B is the mother of C. B is the mother. ஓகே, அப்ப இவங்க மேல் தான். இதுவும் அவுட்புட்டா கிடைச்சிருச்சு. B is the mother of C. சூப்பர். அண்ட் தென் இங்க தாங்க ட்விஸ்ட் நடக்குது. E and G are not siblings. E and G are not siblings ன்னு சொல்றாங்க. E and G siblings கிடையாது அப்படின்னா அப்ப இங்க E வரக்கூடாது இல்லையா? அப்ப அதாவது என்ன, இவங்களுடைய பிரதரோ சிஸ்டரோ E கிடையாது இல்லையா? E and G are not siblings அப்படின்னா கண்டிப்பா
பிஏ சம்மந்தப்பட்டவங்க தானே ஈயா இருக்கணும் இன்னொரு ரிலேஷன். ஏன்னா நம்மளுக்கு இல்லைன்னா இங்கே தான் இருக்கணும். ஓகேவா? ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க 3 ஜென்ரேஷன்ஸ். 1 2 3 ஜென்ரேஷன்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா? நோ பாயிண்ட். ஸோ அப்போ நான் ஈயை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஜி பக்கத்தில் வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக நம்ம இங்கே தான் இருந்தாலும். ஓகே, அதாவது என்னன்னா நான் சொல்ல வர பாயிண்ட் இதுதான், கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரை பண்ணுறேன். மேபி இவங்களுடைய சிஸ்டராகவும் இருக்கலாம்ல சார், பிரதரா. அதாவது என்ன, இ இஸ் நாட் சிப்ளிங், இஎன்ஜிஆர் நாட் சிப்ளிங்ஸ்னா மேபி இங்கேயும் இருக்கலாம். அதாவது ஏவோட பையனாவோ பொண்ணாவோ இருக்கலாம். ஓகே, ரைட், இந்த கேஸும் இருக்கலாம். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அது கரெக்டுனா ஓகே, இல்லைன்னா இல்லை. ஈயோட ஈயோட பிரதர் இன் லா தான் டி அப்படின்னு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அதனால இதை லிங்க் பண்ணலாமா? ஈயோட பிரதர் இன் லா தான் டினா அப்ப பிஎன்டிஆர் மேரிட்னு சொல்லலாமா? எஸ், சூப்பர், எக்ஸாக்டா இந்த பாயிண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் தென் இ இஸ் நாட் அ சைல்ட் ஆஃப் ஏ. இ இஸ் நாட் அ சைல்ட் ஆஃப் ஏன்னு ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன்ல, நம்ம நீங்க யோசிக்கலாம், பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ல ஃபெயில் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம இப்படி ட்ரை பண்ணோம். அந்த பாயிண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஐ திங்க் வி ஹவ் டன் த சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் 2 கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். என்ன ஏ வந்து மேரிடா அன்மேரிடா மொத்தம் எத்தனை பேர்? 7 மெம்பர்ஸா? 1 2 3 4 5 6 தான் இருக்கு. இன்னும் ஒரு மெம்பர் மிஸ் ஆகுறாங்க இல்லையா? ஐ திங்க் 7 மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி தானே. 1 2 3 4 5 6 7 இருக்கு. ஐ திங்க் இங்க ஒரு லெட்டர் மிஸ் ஆகுது. யாருக்கு வாய்ப்பு இருக்கு? யாரு யாரு யாரு? ஜியா? ஜிக்கு நம்ம யாரு? ஜி இஎன்ஜிஆர் நாட் சிப்ளிங்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. வேற என்ன பாயிண்ட் இருக்கு? ரைட், தோ இருக்கு பாருங்க. இவரை நம்ம யோசிக்கல பாருங்களேன். ஸோ ஒரு கேரக்டர் எஃப் இல்லையா? இந்த டயக்ராம் நம்ம மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா எஃப் இங்கே தான் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஐ திங்க் 7 மெம்பர்ஸ். ஈயோட ஜெண்டர் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஓகே, ஏயோட ஜெண்டர் தெரியும். இவங்களோட அதே மாதிரி சியோட ஜெண்டரும் நம்மளுக்கு தெரியல. மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம். இவங்களோட ஜெண்டர் எக்ஸாக்டா தெரியுது. இவங்களுக்கு மற்றவங்க எல்லாரோட ஜெண்டரும் தெரியுது. இதுதாங்க கரெக்டான அவுட்புட். ஐ திங்க் எஸ், டெஃபினெட்லி கரெக்ட். நீங்க வேணும்னா இது கூட செக் பண்ணி பாருங்க. எஸ், ஸோ ஒரு சிம்பிளான பிளட் ரிலேஷன் தான். இதுல ட்விஸ்ட் என்னன்னா இஎன்ஜி ஆர் நாட் சிப்ளிங்ஸ் அப்படின்ற ட்விஸ்ட், அண்ட் தென் இ இஸ் நாட் சைல்ட் ஆஃப் ஏ. செமையான பாயிண்ட். இந்த நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா போட்டிருக்கலாம். ரைட், இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றி, வணக்கம், சதீஷ்குமார்.